கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புதமான ஒரு தொடர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் எப்படி என்னை வழிநடத்துகிறார்? அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே உண்டு பண்ண நாள் முதல் அவருடைய நோக்கமும் சித்தமும் என் மூலமாக அவர் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்? இந்த பூமியில் வந்த நோக்கம் என்ன என்று தேவன் அறிந்தவர். அதை நான் அறியும்படியாக என்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆகையால் அவர் என்னை எப்படி வழிநடத்துகிறார் என்று நான் அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய உள்ளம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். இதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன் தேவனுடைய வசனத்திலிருந்து. அவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு உள்ள இதயத்தில் வைத்து அதை உங்களுடைய வாழ்க்கையிலே மலர செய்யதான் அவருடைய நோக்கமும் சித்தமாக இருக்குது. இன்று அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். தேவன் நம்மை எப்பொழுதும் பலப்படுத்துகிறார். நமக்குள்ளே இருந்து நமக்கு சோர்ந்து போகாத ஒரு உள்ளத்தை கொடுக்கிறார் பாருங்க. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவிப்படுத்துகிறவர் தேவனே. பாருங்க, பலத்தால் இடைக்கட்டி எனக்கு எந்தவித சோர்வும் இல்லாமல் நான் இந்த பூமியில் இருக்கிறதுனால எனக்கு எல்லா விதமான சூழ்நிலைகள் வரலாம். இந்த பூமியில் பாருங்கள், மனிதனாக நாம் பிறந்த இந்த பூமியிலே சூழ்நிலைகள் நிறைய வருது. எதிரிலிருந்து ஏகப்பட்டது வருது, சொந்த பந்தங்கள்லேருந்து வருது, வேலை ஸ்தலத்திலிருந்து வருது, குடும்பத்துக்குள்ளே வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இந்த பூமியிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், இந்த பூமியிலிருந்து வந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் எனக்கு பலத்தை கொடுக்குற, அதையெல்லாம் ஓவர் கம் பண்ண, அதையெல்லாம் நான் மேற்கொள்ள எனக்கு எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் பாருங்கள். என்னை வழியை செவிப்படுத்துகிறவர் என் தேவன். என் வழியை, அதாவது நான் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் என்னை எப்படி வழி நடத்துகிறார்? ஒரு ஞானத்தை கொடுக்குறார் பாருங்கள். நீ சில காரியங்களில் உனக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீ எப்படி கையாள வேண்டும், உன்னுடைய வார்த்தையை எப்படி பேச வேண்டும், எந்த இடத்துல நீ யார் இடத்துல பெரியவங்க இடத்துல போனால் எப்படி மரியாதை பேச வேண்டும், எந்த இடத்துல உட்கார வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்கள் இந்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் உங்களை வழிநடத்துகிறார். அவர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதை விடையும் மேலான ஒரு பலத்தை கொடுக்கிறார். இதையெல்லாம் தந்த தேவன் எனக்கு பலத்தை தருகிறார். தான் சாலமோன் சொன்னான், நான் இத்தனை மக்களை எனக்கு தந்திருக்கிறேன், இதையெல்லாம் நான் அவர்களை வழிநடத்துவதற்கு எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை கொடுங்க. அவனுக்கு தேவன் ஞானத்தை மட்டுமல்ல, அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுத்தார் பாருங்கள். ஒரு மனிதனிடத்தில் ஞானம் இருக்கும் பொழுது அவன் எதையெல்லாம் கையாள திறமை இருந்தாலே அவனுக்கு செல்வங்கள் வந்து சேரும். ஏனென்றால் அவனும் அதை சரியாக கையாள அவனால் முடியும். நிறைய பேர் பாருங்கள், செல்வங்கள் வந்தோடனே என்ன செய்கிறாங்க, எதையோ எப்படியோ செலவு பண்ணி எப்படியோ இருந்து ஊதாரித்தனமாக இருந்து மீண்டும் மற்றவங்களிடத்தில் கையேந்த அளவுக்கு போயிடுறாங்க. காரணம் என்னென்றால் அவர்களுக்கு ஞானம் இல்லை. எப்படி அதை நாம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், இது முக்கியமா, இது முக்கியமல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த மாதிரி ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த ஞானத்தை ஒருவன் அறிந்து கொள்ளும் பொழுது, அதனால தான் சிலவர் சொல்லுவாங்க, நீ என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதெல்லாம் படி, இப்படி செய், அப்படி செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் பணத்தை வச்சு வேறு விதமான காரியங்கள் எதையோ செஞ்சு இழந்து தன்னுடைய தாளந்தை அவன் உயர்த்தாமல், இந்த சரீரத்துக்குள்ளே என் தேவன் இருக்கிறார், அதை எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், இந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் இந்த உலகத்துக்கு நான் கற்று இந்த உலகத்துக்கு கொடுக்கறதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு அந்த பலன், அந்த மாதிரி ஒரு பலத்தை அவன் கற்றுக்கொள்ள முடியாமல் அவன் போகிறது. காரணம் என்றால் அவன் வேறு வழியாக போகிறான். ஆகையால் தேவன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்தி இக்கட்டு நாளில் அந்த வழியை எனக்கு செம்மைப்படுத்துகிறார். எனக்கு பலத்தையும் கொடுக்கிறார். அவர் என்னை இக்கட்டான நாளில் என்னை என்ன செய்கிறார்? எனக்கு அவர் வழி நடத்தி எனக்கு செவ்வையான வழியை அவர் காட்டுகிறார். கர்த்தர் இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டு இருப்பீர்கள். அவருடைய வார்த்தை கொண்டு அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் என்ன பாருங்கள், அவர் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவன். நம்ம வழியை எப்பொழுதும் பாதையை சரியாக கொண்டு சென்று நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது கர்த்தருக்குடைய தன்னுடைய முழு இதயத்தை உள்ளே கொடுத்து அவருக்கு சிம்மாசனத்தை அமர ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு நீங்கள் சிங்காசனத்தில் அந்த இதயத்திலே கொடுக்கும் பொழுது அவர் ஆளுகை செய்கிறார், அவர் வழி நடத்துகிறார். இதைத்தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வருகிறோம். அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார்.
அவர் நமக்கு ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் தந்து, அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமா வாழ பொருளாதார செழிப்பு, பணத்தை குறித்து நம்ம ஏகப்பட்டதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பெரிய ஒரு தொடரை போதனையா இருக்கு. நீங்க பாருங்கன்னா, அதில பொருளாதார செழிப்பை குறித்து நான் நிறைய போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில அந்த பொருளாதாரத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? எப்படி வாழ வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? என்று அந்த தொடர்கள் நிறைய இருக்கு. நீங்க கவனிங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தந்து உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துகிறார். ஆகையால் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால், அவருடைய வார்த்தை கொண்டு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம், அறிவு இதையெல்லாம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.